அனைவருக்கும் வணக்கம். இப்போ அடுத்த பயிற்சி என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது மூல நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மூல நோய் சம்பந்தப்பட்டது. மழை வரும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அந்த மூல நோய்க்கு உண்டான பயிற்சி, இது எப்படி செய்றதுன்னு பார்த்தா, ஏற்கனவே சர்வாங்காசனம் செஞ்சோம்ல. சர்வாங்காசனத்துல அப்படியே பத்மாசனம் செஞ்சோம்னா, மூல நோய் பிரச்சனை வந்து அந்த மூலாதாரத்துல அந்த மூளை வந்து லைட்டா அப்படியே மூச்சு விட விட கொஞ்சம் சுருங்கி விரிஞ்சிச்சுன்னா, மூல நோய் பிரச்சனை வராது. அது மூச்சு விடும்போதே அந்த வந்து மூலாதாரத்தை லைட்டா அப்படி அப்படியே சுருக்கி சுருக்கி செஞ்சோம்னா, மூல நோய் பிரச்சனை வராது. சர்வாங்காசனம் செஞ்சேன் பாருங்க. சர்வாங்காசனத்திலேயே வந்து இது வந்து அதிலேயே பத்மாசனம் போடணும். பத்மாசனம் போட்டு செய்யணும். செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மூல நோய் பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இங்க பாருங்க. ஏற்கனவே சர்வாங்காசனம் செஞ்சேன் அதே மாரி தான். சர்வாங்காசனம் கால தூக்கி செஞ்சோம்ல, அதே மாரி தான். ஏற்கனவே சர்வாங்காசனம் செஞ்சோம். அதிலேயே வந்து பத்மாசனம் போடணும். அவ்வளவுதான். பத்மாசனம் போட்டு, அந்த மூலாதார ஆசன வாயில உள்ள சுவாசத்த வந்து நல்லா அப்படியே புஷ் பண்ணி குடுக்கணும். அப்படியே அமுக்கி, அமுக்கி நல்லா மூச்சு இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மூலாதாரத்திலேருந்து அப்படியே இழுக்கணும். இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இந்த குதிரை ஆசன வாய் எப்படி சுருங்கி விரியுமோ, அது மாரி நல்லா அப்படி பிரஸ் பண்ணி இழுக்கும்போது, அந்த ஆசன வாய அப்படியே பிரஸ் பண்ணி குடுக்கணும். 5 மூச்சு, ஒரு 10 மூச்சு. ஒரு 5 எண்ணிக்கை, ஒரு 10 எண்ணிக்கை. இது செஞ்சோம்னா, இந்த மூல நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வு, நல்ல தீர்வு கிடைக்கும். இத வந்து செவுத்த ஒட்டியும் செய்யலாம். செவுத்த ஒட்டியும் செய்யலாம். இது மாரி தனியாவும் செய்யலாம். செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மூல நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஓரளவு நல்ல தீர்வு கிடைக்கும். அந்த ஆசன வாய் சுருங்கி, சுருங்கி விரியணும். மூச்சு விடும்போது. 2, 3, 4, 5. மெதுவா பத்மாசனத்த கலைச்சு, அப்படியே மெதுவா இறக்கணும். மெதுவா. அவ்வளோதான். மெதுவா ரிலாக்ஸு. ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கணும். அப்பதான் கொஞ்சம் தலை சுத்தல் வராம இருக்கும். இல்லாட்டி லைட்டா தலை கிறுகிறுங்கும். இந்த பயிற்சி செஞ்சோம்னா, உங்களுக்கு தலை உடம்புலேருந்து ஃபுல்லா எல்லா பயிற்சியும் சேர்ந்து வருது. அது இல்லாம இந்த மூல நோய்க்கும் ஒரு நல்ல பயிற்சி. அந்த மூலாதாரத்த அப்படியே சுருக்கி விசிக்கணும். அப்படியே மூலாதாரத்துல அந்த ஆசன வாய அப்படியே சுருக்கி விசிச்சோம்னா, நல்ல பலன் கிடைக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த மலம் கழிக்கும்போது இந்த பிரச்சனை வராது உங்களுக்கு. இது நல்லா அப்படி சுருங்கி விரியறதுனால, அதுக்கு ஒரு நல்ல பயிற்சி. அதனால இது நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.